ஹாய் கைஸ், டுடே நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா மரவள்ளி கிழங்கு வடை. பருப்பு நல்லா கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. மரவள்ளி கிழங்கு அதேமாதிரி கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். பருப்பு கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. மரவள்ளி கிழங்கு அரைக்கிறதுக்கு முன்னாடி 3 பச்சை மிளகாய் போட்டுக்கோங்க, 2 பல்லு பூண்டு போட்டுக்கோங்க, ஒரு துண்டு இஞ்சி போட்டு நல்லா அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ இந்த அரைச்ச மாவு கூட மரவள்ளி கிழங்கு விழுதை ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் சாப் பண்ண ஆனியன், ஒரு 3லேருந்து 4 ஆனியன் சாப் பண்ணியிருக்கேங்க, அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. கருவேப்பிலை கொத்தமல்லி தேவையான அளவு ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு பாலாடை அளவு சோம்பு எடுத்துக்கோங்க, அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். மரவள்ளி கிழங்கு வடை மாவு ரெடி ஆயிடுச்சுங்க. ஒரு பேனில் குக்கிங் ஆயில் ஆட் பண்ணி நல்லா காய விட்டுக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சி வந்துடுச்சுங்க. இந்த ஸ்டேஜில் மரவள்ளி வடையை தட்டி போட்டுக்கலாம். வடை தட்டின உடனே வடை மேலே எழும்பி வரணுங்க. அந்த மாதிரி வந்தால் தான் எண்ணெய் நல்லா காஞ்சிருக்கு. ஒரு 4லேருந்து 5 வடை தட்டி போட்டுக்கோங்க. வடை கோல்டன் கலரில் வெந்து வந்துடுச்சுங்க. இப்போ நம்ம பிளேட்டில் மாற்றிக்கலாம். எண்ணெயை நல்லா வடித்து மாற்றிக்கோங்க. கிறிஸ்பியான ஹெல்த்தியான மரவள்ளி வடை ரெடிங்க. இப்போ நம்ம சர்வ் பண்ணிக்கலாம்.